ஏங்க ஃபேண்ட்டு வெளுத்துச்சு, ஃபேண்ட்டு வாங்கிக்கோங்கன்னா ஏன் ஃபேண்ட்டே வாங்க மாட்டீங்க? நிருபனுக்கு மட்டும் அவ்வளோ ஃபேண்ட் வாங்கி தரீங்க, உங்களுக்கு வாங்கிக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பேண்ட்டு வாங்குன்னு சொல்கிறேன்ல, அப்போதான் ஒரு கதை வருது. நான் ஒரு பேண்ட்டு போட்டேன். அந்த பேண்ட்டு போட்ட கதையை சொல்கிறேன் கேளும். என்னன்னா, நான் வந்து ஒரு 7th 8th படிக்கிறப்ப எங்கள் ஊரில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ வந்து நான் ட்ராமாவில் வந்து ஜாயின் பண்ணோம். நான் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பேண்ட்டு தான் போட்டுன்னு வரோம், ட்ரவுஸ்லாம் போட்டுன்னு வரக்கூடாதுட்டாங்க. என்கிட்ட பேண்ட்டும் கிடையாது. எங்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு இது மாதிரி பேண்ட் வேணுமா, நான் ட்ராமா நடிக்க போகிறேன் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னேன். பேண்ட்லாம் என்னால் இப்போ வாங்கி தர முடியாதா, தச்சு தர முடியாது. அப்பாவுக்கு வந்து ஒரு தேவசத்துக்கோ இல்லை வேற எதுக்கோ ஒரு கொடுத்த துணி இருக்குது, ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்குலாம் அப்பெல்லாம் துணி தான் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம தச்சுக்கணும். அந்த துணி இருக்குது, நீ ஒன்றா தச்சுக்கோ அப்படின்னாங்க. அது காசு எவ்வளோமான்னு கேட்டால் தைக்கூலி வந்து 70 ரூபா. ஜெயமூர்த்தி டைலர் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பார், அவர் தான் தச்சு கொடுப்பாரு. 70 ரூபான்னு கூலி. எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டால் என்னாலாம் 70 ரூபா கொடுக்க முடியாதா, நம்ம வீட்டில் கரும்பு இருக்குது, கரும்பு வாங்கினா கட்டையே நான் என்னது பீஸாக கட் பண்ணி தரேன், எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்குது அப்போல்லாம் ஏரியில் டோர்னமெண்ட் கிரிக்கெட் வைக்கிறாங்க. அந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் போய் விற்றுட்டு காசு வந்துன்னா நீ எடுத்தாந்து கொடுத்து தச்சுக்கோன்ட்டாங்க. நான் கரும்பு வச்சு சைக்கிளில் கட்டிங்க எடுத்துன்னு போய் பொங்கல் ஃபங்க்ஷனில் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல விற்றுட்டு எடுத்துன்னு வந்து அந்த 70 ரூபா கொடுத்து பேண்ட்டு தைச்சேன், ஒயிட் கலர் பேண்ட்டு. அது என் ஃபோட்டோ கூட இருந்தது, இப்போ எங்கேன்னு தெரில. நான் அப்போலாம் வந்து ஸ்டேஜ்லாம் கிடையாது, தரையில் நின்று தான் பேசணும் மந்தவெளியில். அப்போ ஃபங்க்ஷன் இந்த பேண்ட் வாங்கினது. அதுக்கப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகி சிங்கப்பூருக்கு போனப்போ இந்த வெறி எனக்கு மைண்ட்லேயே இருந்தது. போய் சிங்கப்பூரில் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் வாங்கின பேண்ட் வந்து லீல வாங்கின பிராண்டில் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை வந்து $300 சிங்கப்பூர் டாலருக்கு. அப்போ எல்லாம் கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லியாக போய் வாங்குற, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்டா சிங்கப்பூரில், அது பிராண்டில் ஏன்டா வாங்குறேன்னு. அப்போ எனக்கு வந்து அந்த வெறி, 70 ரூபாய்க்கு ஒரு பேண்ட்டு நம்மளால வாங்க முடியல, ஒரு துணியை கொடுத்து தைக்க சொல்லி கரும்புலாம் போய் விற்க சொல்லி நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிராண்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி நான் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டா திரும்பவும் பழைய குடி கதவை திரடின்ற மாதிரி எந்த பேண்ட்டும் வாங்க தோணவும் மாட்டுது, வாங்குறதும் கிடையாது நான். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இதுக்கப்புறம் நான் கலராக போட்டு என்ன பண்ண போறேன், எதை போட்டாலும் நான் அதே ஒய்ஃபு அதே ஹஸ்பண்ட் தான், எப்படி இருந்தால் கழுவி தான் ஊற்ற போறீங்க. ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு தொடர்பு கட்டதான் நம்ம. அதுக்கு தான் எனக்கு வந்து இப்போ பேண்ட்டு ட்ரெஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 4 பேர் பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி வெளுத்த ட்ரெஸ்ஸாக போட்டு கிடக்குறாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட வேண்டியது. அப்படி கடைசி வரைக்கும் வாங்க மாட்டேங்க, அதே 5 பேண்ட் தானா? ஆமாம், அந்த 5 பேண்ட் தான். நான் எடுத்துட்டு ஊர்ல இருந்து வச்சிருக்கேன். ஏழைப்பழ கொடுக்கலாம் நீ நினைப்பேன், நானே அந்த ஏழைப்பழ தான். எதுக்கு நான் சொல்றேன்னா, மக்களே நீங்களும் இதே மாதிரி பேண்ட் எப்போ போட்டீங்க, எப்படி வாங்கினீங்க, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் நீங்க காசு சம்பாரிச்சு வெளியில பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கின பேண்ட்டோட ரேட் என்ன, எவ்வளோ காஸ்ட்லியா வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே.